அனைவருக்கும் வணக்கம். சஷ்டியில் முருகரோட ஒரு அற்புதம் பற்றி சொல்ல போகிறேன். ஒரு தடவை என்ன ஆகுது, அப்பாவுக்கு வந்துட்டு அறுவை சிகிச்சை நடந்திருக்கு. ரொம்ப லாங் ட்ரிப்பெல்லாம் தனியாக போய் பழக்கம் இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் எப்பயும் போல் மெடிடேஷன் முடிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ஃபோன் எடுத்து நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் மெசேஜ். தெய்வானை மட்டும்தான் என் கூட இருக்கா, வள்ளி நீ இல்லை, வா அப்படின்னு சொல்லி, நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ், ஒரு புகைப்படத்தோடு சேர்ந்த ஒரு மெசேஜை நான் பார்க்குறேன். பிரபஞ்சம் இந்த மாதிரியெல்லாம் நம்மக்கிட்ட பேசுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அப்படி சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் ஒரு என்னடா இது, நான் அப்பயும் சொல்கிறேன், நான் தனியாக பழக்கம் இல்லை, அப்பா அம்மா கூட தான் பழக்கம், தனியாக பழக்கம் இல்லை, நான் எப்படி அதுவும் அவ்வளோ லாங் வர முடியும் தனியாக அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன், கன்வே பண்ணுறேன். ஸோ அதுக்கு அடுத்து ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க, நீ நம்பி கிளம்பி வா, உனக்கு துணையா நானே வருவேன் கூட அப்படின்ற மாதிரி மெசேஜ் வருது. ஏதோ ஒரு ரூபத்தில் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா உடனே உச்சி பிள்ளையார், திருச்சி உச்சி பிள்ளையார் தரிசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் பார்க்குறேன். இதை தொடர்ந்து பார்க்குறேன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து மீனாட்சி அம்மன் அவங்களோட மெசேஜ், நீ என்னை தரிசிக்கணும், என்னை தரிசிச்சுட்டு முருகனை பார்க்க போன்ற மாதிரி ஒரு மெசேஜ். அது ஏன் அந்த நேரம் என் கண்ணில் காமிக்கணும், நான் தேடி போய் அந்த மெசேஜையும் பார்க்கல. எனக்கு மீனாட்சி அம்மன் மெசேஜ் வேணும், விநாயகர் மெசேஜ் வேணும், முருகர் மெசேஜ் வேணும், நான் தேடி போய் பார்க்கல, என்னை தேடி அந்த மெசேஜ் வருது. சரிங்களா. ஸ்ரீரங்கம் பெருமாள் அதே மாதிரி, அதுவும் ஒரு கன்ஃபர்மேஷனு. எப்படின்னா, ஒருத்தவங்க அதுவும் நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன், ஸ்ரீரங்கத்துக்கும் நான் தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். அதுக்கு உடனே ஏதோ ஒரு ராங் கால் ஒன்று வருது. யாரோ ஒருத்தர் அவங்க தாத்தா பாட்டி பேத்திக்கு பேசுகிறாங்க. அவங்க பேத்தி பேர் சொல்லி திருச்சியிலேருந்து தாத்தா பாட்டி பேசுகிறோமா அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்ரீரங்கத்துலேருந்து பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் ஸ்ரீரங்கம்மா, நான் சொல்லிட்டேன் இது ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நான் ஸ்ரீரங்கத்துலேருந்து பேசுகிறோம்மா, பேத்தின்னு நினச்சிட்டு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரின்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஸோ கன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் வருது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், சரி பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்ட்டு, நான் எப்போ கிளம்பணும், எந்த தேதிக்கு வீட்டுக்கு வரணும், ஸோ அந்த தேதி உட்பட காமிச்சிட்டாங்க. ஸோ அந்த தேதி காமிச்ச விஷயம் அப்படின்றது ரொம்ப பிரபஞ்ச ரகசியம். ஸோ நான் அது வாய்ப்பு கிடைக்கும்போது நான் அது சொல்கிறேன். கிளம்புறேன், உச்சி பிள்ளையார் போய் பார்க்குறேன், ரொம்ப அழகான ஒரு தரிசனம் பார்த்தேன். அதுக்கடுத்தது ஸ்ரீரங்கம் போகிறேன், ஸ்ரீரங்கத்துலேயும் அழகான தரிசனம், நல்ல தரிசனம். அதுவும் அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கிட்ட நம்ம போகும்போது நம்ம ரொம்ப நாளை அந்த இடத்துல நிற்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சதில்லை. ரொம்ப நாளை அங்கே நின்று, இப்போ யாராவது ஒருத்தர் அப்போ தான் முக்கியஸ்தர்கள் அவங்க வர மாதிரி இருக்கும், அவங்க தரிசிச்சுட்டு போனதுக்கப்புறம் தான் நம்மளை அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் வரும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு இதில் எனக்கு அங்கே தரிசிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சேம் அதே மாதிரி மீனாட்சி அம்மன் கோயில் அங்கே போகும்போது க்யூவில் நிற்கும்போது எனக்கு அது யோசனையாக வருது. இங்கே உச்சி பிள்ளையாருக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் அப்பா அம்மாவோட போனது கிடையாது. மீனாட்சி அம்மன் கோயில் திருச்செந்தூர்லாம் ஃபேமிலியோடு போயிருக்கோம் நாங்கள். இங்கே ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். உச்சி பிள்ளையாரும் ஸ்ரீரங்கமும் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். க்யூவில் நிற்கும் போது யோசிக்கிறேன், நம்ம அப்பா அம்மாவோட வந்தோம்ல லாஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி, எல்லாருமே ஃபேமிலியாக போனோமே, எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க, அது அடிக்கடி போவோம் நாங்கள். ஸோ அந்த ஒரு ஃபீலில் நான் நிற்கிறேன். எனக்கு பின்னாடி எங்கள் ஊரை தாண்டி ஒருத்தவங்க அவங்க வராங்க. அவங்க எப்படி யோசிச்சுட்டு வராங்கன்னா, போன வருஷம் நாம் பொண்ணோட வந்தோமே, நம்ம தனியாக வரோமே, அவங்க பேசுகிறாங்க. நான் திரும்பி பார்க்குறேன், நான் எப்படி நினைக்கிறாங்க பாருங்கள். அந்த இடத்துல ஆரம்பித்து முழுக்கவே அவங்க என் கூட பயணம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அங்கே பார்த்தாச்சு, மீனாட்சி அம்மன் கிட்ட போகிறப்பையும் அதே மாதிரி ரொம்ப நாள் நிற்கிறோம்.
அந்த இடத்துல பக்கத்தில் நின்று அவ்வளோ நல்லா அழகாக தரிசனம் பண்ண மீனாட்சி அம்மனை. அது முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே அந்த அப்பா அம்மாவை காணோம். இப்போ என்னோட ஏக்கம் என்ன இருந்துச்சு, அப்பா அம்மா இல்லையே கூட அப்படின்னு அந்த ஏக்கத்தை அந்த இடத்துல சரி பண்ணிட்டாங்க. திரும்ப அதுக்கப்புறம் அவங்க காணோம். நான் உடனே என்ன பண்ணுறேன், அடுத்து அங்கேருந்து திருச்செந்தூர் அப்படியே நைட் ட்ராவல் அப்படியே திருச்செந்தூர் போய் ஒரு 12:30 1 மணிக்கிட்ட போய் இறங்குறேன். நான் இறங்கி கொஞ்ச நாளைக்குலாம் இதே அப்பா அம்மா வராங்க அங்கே. அவங்க வந்து அடுத்த பஸ்ஸில் இறங்குறாங்க. அப்புறம் நாங்கள் அப்படியே அங்கேயே பீச்சிலே உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் காலையில் குளித்தோம். எல்லாமே இந்த நாழி கிணறுல நீராடுறது, கடலில் குளித்தோம். நாழி கிணறுல நீராடிட்டு அதுக்கப்புறமா கடலில் குளிச்சுட்டு டைரெக்டாக வந்து சாமி பார்க்க போயாச்சு. சரிங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட் குளிச்சிடணும். நம்ம குளிச்சுட்டு நாழி கிணறுல வந்துட்டு ஜஸ்ட் அவங்களே ஊற்றி விடுவாங்க, தண்ணி ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா கடலில் போய் நீராடிட்டு அதுக்கப்புறமா தான் முருகரை நம்ம தரிசிக்கணும். அதுவும் என்ன ஆகுது, நாங்கள் சுற்றி அப்படி வரும்பொழுது சாப்பிட்டுட்டு போங்கன்ற மாதிரி உள்ளே அப்படியே சாப்பிட முதல்ல அமைச்சிட்டாங்க. எப்பயுமே சாமி பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன் நான். அது ரொம்ப வீட்லேயே கூட சாமி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன், எத்தனை மணி நேரமாக இருந்தாலும். பட் அன்னைக்கு வந்து எங்கள் 3 பேருக்குமே ரொம்ப பசி எடுத்துடுச்சு. ஏன்னா நைட்டுமே சரியாக நாங்கள் சாப்பிடலை, ரொம்ப பசி எடுத்துடுச்சு, தாங்க முடியல. பட் இருந்தாலும் சாமி பார்த்துடலாம். ஆனால் க்யூவில் அவ்வளோ ரஷ்ஷு நிற்கிது. கொஞ்சம் பேர் வாங்க அப்படியே சாப்பிட்ருங்க, சாப்பிட்டு போங்க அப்படின்ட்டு அனுப்புகிறாங்க. சரி போயிட்டோம். கொஞ்சமாக அப்பயே அந்த பசி ஆடுறதுக்காக லைட்டாக சாப்பிட்டுட்டு வந்து நின்னாச்சு. என்ன ஆகுது, அவ்வை பாட்டி மாதிரி ஒருத்தவங்க வராங்க. எல்லார்கிட்டேயும் அம்மா தாயேன்னு காசு கேட்டுகிட்டே வந்தவங்க என்கிட்ட வந்தோடனே அம்மா வள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், முருகர் வந்து என்னை எப்படி கூப்பிட்டாரு, வா வள்ளி நான் உன்னை பார்க்கணும் வா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாரு. அந்த இடத்துல போய் நான் நிற்கும்போது ஏன்னா அந்த அம்மா வள்ளின்னு கூப்பிடுறாங்க. அது அந்த தருணம் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு. நான் அப்படியே எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல, கண்ணே கலங்கிடுச்சு. அவங்க போனதுக்கப்புறம் கண்ணு கலங்குது, அழறேன். அந்த அப்பா அம்மா கேட்குறாங்க, என்னம்மான்னு. இந்த மாதிரி ஆச்சுங்கம்மா, நான் அதனால தான் நான் கிளம்பி வந்தேன், உங்களையும் சந்தித்தேன் நான், அந்த சூழல் என்னை சந்திக்க வைக்கிற மாதிரி பண்ணுச்சு அப்படின்ட்டு. அதே மாதிரி முருகரை எப்பயும் பார்க்காம இந்த தடவை அவ்வளோ நல்ல தரிசனம் அந்த தடவை பார்க்குற மாதிரி இருந்தது. நல்லா நின்று நிதானமாக முருகரை தரிசித்தேன். ஃபுல்லாக அந்த ஃபுல் அலங்காரத்தையும் அழகாக சேவித்தேன். முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே அந்த முருகர் வள்ளியும் அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு அந்த மாதிரி ஒளிஞ்சிப்பாங்க, அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, வள்ளி போய் மறைஞ்சிப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு விளையாட்டு மாதிரி இவங்கள காணும். இந்த அப்பா அம்மா என் கூட வந்த அப்பா அம்மாவை காணோம். அந்த வள்ளி கோவைக்கெல்லாம் போயிட்டு வரோம், அந்த அப்பா அம்மாவை காணோம். எப்படி அந்த அவ்வளோ ரஷ்ஷில் மிஸ் ஆனாங்கன்னே தெரியல. ரொம்ப நாளை ஆயிடுச்சு. நானும் சரி ஓகே எல்லாம் பார்த்துட்டு முழுக்க எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு ஃபைனலாக திரும்ப பஸ் ஏறினதுக்கப்புறம் சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், இங்கே தானே சந்தித்தோம் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நம்பர்லாம் நடுவில் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா முன்னாடியே வந்துட்டோம் இல்லையா, 1 மணிக்கு வந்தனால பேச்சு வழக்கிட்டு அப்படியே ஃபோன் நம்பர் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், எங்கே இருக்கீங்கப்பா, கிளம்பிட்டீங்களா 2 பேரும் அப்படின்னு கேட்குறேன் அப்பா அம்மாட்ட. இல்லைம்மா இங்கே தான் இருக்கோம், சரி இடம் நான் பஸ்ஸில் உட்காந்துருக்கேன், இடம் இருந்தால் போட்டு வைன்றாங்க. ஓகே அப்படியே வரோம் ட்ராவல் பண்ணி. என்ன அவங்க வழி அனுப்பிச்சிட்டு தான் அவங்க அடுத்து அவங்க ஊருக்கு அவங்க போகிற மாதிரி இருந்துச்சு. பாருங்க, எனக்கு வந்து எந்த அளவு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு பாருங்க. அவர் நினச்சாருன்னா நினச்சதை கண்டிப்பாக நடத்தியே காமிப்பார். நாம் ஆசைப்படுறதில்ல, அவர் ஆசைப்படுறதை நடத்துவார் மெயினாக. அது நம்மளுக்கு நல்லதாக இருந்தால் நம்ம ஏன்னா எது வேணாலும் நாம் ஆசைப்படலாம். பட் அதில் எது நியாயமான ஆசை, எது நமக்கு நல்லது அப்படின்றது அவருக்கு தெரியும், பிரபஞ்சத்துக்கு தெரியும். ஸோ சரிங்களா, ஸோ அதுபடி தான் நடத்துவாங்க. ஸோ இந்த விஷயம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணேன். இன்னொரு டாபிக் வந்து நெக்ஸ்ட் டைம் சான்ஸ் கிடைக்கும்போது நான் ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.